கிறிஸ்துவின் திருவுடல் திரு ரத்தம் ஏன்? இயேசு சபையின் முன்னாள் தலைவர் பேத்ரோ அருப்பே அவர்கள் சபையின் தலைவர் ஆவதற்கு முன் ஜப்பானில் பணிபுரிந்தவர். ஹிரோஷிமாவில் அணுகுண்டு விழுந்த நேரத்தில் அங்கு அவர் நவதுறவிகளின் பயிற்சியாளராக இருந்தார். 1945 ஆண்டு ஆகஸ்ட் 6 வீசப்பட்ட முதல் அணுகுண்டு ஹிரோஷிமாவை அழித்தது. 80,000க்கும் அதிகமான உயிர்களை பலி கொண்ட அந்த கொடுமையின் போது அந்நகரின் புறநகர் பகுதியில் இருந்த இயேசு சபை நவதுறவியர் இல்லம் பெரும் சேதமின்றி தப்பித்தது. அந்த இல்லம் ஒரு மருத்துவமனையாக மாறியது. அங்கிருந்த சிறு கோவிலும் காயப்பட்டவர்களால் நிரம்பி வழிந்தது. அணுகுண்டு வீசப்பட்டதற்கு அடுத்த நாள் அந்த கோவிலில் பேத்ரோ அருப்பே அவர்கள் திருப்பலி நிறைவேற்றினார். அந்த திருப்பலி நேரத்தில் அவர் அடைந்த வேதனை அனுபவத்தை இவ்விதம் கூறியுள்ளார். நான் திருப்பலி நிகழ்த்திய போது அங்கு காயப்பட்டு கிடந்தவர்களை பார்த்து, ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக என்று சொல்ல கைகளை விரித்தேன். ஆனால் அங்கு நான் கண்ட காட்சி என்னை உறைய வைத்தது. எனக்கு முன் காயப்பட்டு கிடந்த அந்த மனுக்குலத்தை, அவர்களை அந்த நிலைக்கு உள்ளாக்கிய மனிதர்களின் அழிவு சிந்தனைகளை எண்ணிய போது என் விரிந்த கைகள் அப்படியே நின்றுவிட்டன. அங்கு படுத்திருந்தவர்கள் என்னை பார்த்த அந்த பார்வை என் உள்ளத்தை துளைத்தது. எங்கிருந்தாகிலும் தங்களுக்கு ஆறுதல் வருமா, முக்கியமாக இந்த பீடத்திலிருந்து ஆறுதல் வருமா என்ற ஏக்கத்தை அவர்கள் பார்வையில் நான் படித்தேன். என் வாழ்வில் மறக்க முடியாத திருப்பலி அது என்று அருள் தந்தை பேத்ரோ அருப்பே அவர்கள் தன் நினைவுகளை எழுதியுள்ளார். அருள் தந்தை பேத்ரோ அருப்பே மருத்துவம் படித்தவர் என்பதால் ஹிரோஷிமா தாக்குதலுக்கு பின் நவதுறவியர் இல்லத்தில் மட்டுமல்ல, வெளியிலும் சென்று தன்னால் இயன்ற அளவு மருத்துவ உதவிகள் செய்து வந்தார். ஒரு நாள் மாலை அவர் வீடு வீடாக சென்று உதவிகள் செய்து வந்தபோது நகாமுரா சான் என்ற இளம் பெண்ணின் வீட்டுக்கும் சென்றார். அணுகுண்டின் கதிர்வீச்சால் அந்த இளம் பெண்ணின் உடல் பெருமளவு எரிந்து போய் கொடூரமான வேதனையில் அந்த பெண் உயிருக்கு போராடி கொண்டிருந்தார். அவர் இருந்த நிலையை கண்ட தந்தை அருப்பே அவர்கள் கண்களில் பெருகிய கண்ணீரை அடக்கிக் கொண்டு அவர் அருகில் முழந்தாள் படியிட்டு அவரது காயங்களுக்கு மருந்துகள் இட்டபோது அந்த பெண் தந்தை அருப்பேயிடம், ஃபாதர், எனக்கு திருநற்கருணை கொண்டு வந்திருக்கிறீர்களா என்று கேட்டார். தந்தை தலையை அசைத்தபடி தான் கொண்டு வந்திருந்த திருநற்கருணையை அந்த பெண்ணுக்கு தந்தார். மிகுந்த பக்தியுடன் நற்கருணையை உட்கொண்ட நகாமுரா சான் சில நிமிடங்களில் இறையடி சேர்ந்தார். ஒரு மறக்க முடியாத திருப்பலி, மறக்க முடியாத நற்கருணை பகிர்வு, இரண்டையும் அருள் தந்தை அருப்பே அவர்கள் தன் வாழ்வை பாதித்த ஆழமான நினைவுகளாக எழுதி சென்றுள்ளார். காயப்பட்ட மனுக்குலத்திற்கு முன் காயப்பட்ட கடவுளை காட்டும் ஒரு திருவிழாவை இன்று நாம் கொண்டாடுகிறோம். இன்று இயேசுவின் திருவுடல் திரு இரத்த திருவிழா. குழந்தைகளாய் நாம் இருந்தபோது கற்றுக்கொண்ட பாடங்கள் பல இன்னும் நம் வாழ்வில் பாதிப்புகளை உருவாக்கி வருகின்றன. வயதில் நாம் வளர்ந்த பின் சிந்திப்பதிலும் பல மாற்றங்களை உணர்ந்திருக்கிறோம். இந்த மாற்றங்கள் நமது குழந்தை பருவ சிந்தனைகளை விட சிறந்தவை என்று எப்போதும் சொல்லிவிட முடியாது. பல நேரங்களில் நாம் சிந்திப்பதில் குழம்பி போயிருக்கும் போது குழந்தைகளைப் போல் எளிதாக தெளிவாக சிந்திக்க முடியவில்லையே என்று ஏங்கி இருக்கிறோம். பல நேரங்களில் வயதில் வளர்ந்தவர்களுக்கு குழந்தைகள் பாடங்கள் சொல்லித் தருகின்றனர். குழந்தையின் மூலம் பயில முயல்வோம். நாம் சந்திக்கப் போகும் குழந்தை அன்பு மருத்துவர் டாக்டர் லவ் என்று புகழ்பெற்ற லியோ பசாக்லியா என்பவர். லியோ பசாக்லியா என்பவரால் தேர்ந்தெடுக்கப்பட்டு பரிசு பெற்ற ஒரு குழந்தை. அதிக அன்பு காட்டிய குழந்தை யார் என்று தீர்மானிக்க ஒருமுறை லியோ பசாக்லியாவை நடுவராக நியமித்தனர். பல குழந்தைகள் இந்த போட்டிக்கென தேர்ந்தெடுக்கப்பட்டனர். அவர்கள் அண்மையில் செய்த மிக அன்பு நிறைந்த செயல்கள் லியோவிடம் விவரிக்கப்பட்டன. அக்குழந்தைகளிலிருந்து ஒரு 4 வயது சிறுவன் மிக அன்பு காட்டிய சிறுவன் என்று லியோ தேர்ந்தெடுத்தார். அந்த சிறுவன் என்ன செய்தான்? அச்சிறுவனின் வீட்டுக்கு அடுத்த வீட்டில் ஒரு முதியவர் வாழ்ந்து வந்தார்.
அவர் தன் மனைவியை அண்மையில் இழந்தவர். ஒரு நாள் மாலை அவர் தன் வீட்டுக்கு முன்புறத்தில் ஒரு சாய்வு நாற்காலியில் அமர்ந்திருந்தார். அவர் கண்களில் கண்ணீர் வழிந்தோடியது. அதை பார்த்த அச்சிறுவன் அந்த முதியவர் அருகே சென்று அவர் மடியில் ஏறி அமர்ந்தான். இருவரும் ஒன்றும் பேசவில்லை. நீண்ட நேரம் சென்று சிறுவன் மீண்டும் தன் வீட்டுக்கு திரும்பினான். அவன் செய்ததையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த அவன் அம்மா அவனிடம், "நீ தாத்தா மடியில உட்கார்ந்திருந்தியே, அவர்கிட்ட என்ன சொன்ன?" என்று கேட்டார். சிறுவன் அம்மாவிடம், "ஒன்னும் சொல்லல, அவர் நல்லா அழட்டும்னு அவர் மடியில உட்கார்ந்திருந்தேன்" என்று சொன்னான். அச்சிறுவனின் இந்த செயலுக்காக அதிக கனிவுடைய குழந்தை என்ற பரிசை அந்த சிறுவனுக்கு லியோ வழங்கினார். அந்த முதியவரின் மடியில் எவ்வித தயக்கமும் இல்லாமல் உரிமையோடு ஏறி அமர்ந்திருந்த 4 வயது சிறுவன் இயேசுவின் திருவுடல் திருரத்த திருவிழாவின் உட்பொருளை நமக்கு சொல்லித் தருகிறான். அன்பை பல ஆயிரம் வழிகளில் நாம் உணர்த்தலாம். அந்த வழிகளிலேயே மிகவும் சிறந்தது நாம் அன்பு கொண்டவருடன் தங்கியிருப்பது. பரிசுகள் தருவது, வார்த்தைகளில் சொல்வது, செயல்களில் காட்டுவது என்று பல வடிவங்களில் அன்பு வெளியிட்டாலும் பிறருடன் பிறருக்காக முழுமையாக பிரசன்னமாகி இருப்பதே அன்பு. இந்த முழுமையான பிரசன்னம் வாழ்நாளின் ஒவ்வொரு நொடியும் தொடர முடிந்தால் அது அன்பின் உச்சம். அந்த அன்பின் சிகரத்தை நமக்கு காட்டுவது இயேசுவின் திருவுடல் திருரத்த திருவிழா. ஏன் இறைமகன் அப்பரச வடிவில் தன் பிரசன்னத்தை இந்த உலகில் விட்டுச் சென்றார்? அப்பமும் ரசமும் இஸ்ரேல் மக்களிடம் இருந்த எளிய உணவுப் பொருட்கள். இந்த உணவு இவர்கள் தினமும் உண்ட உணவு. எந்த ஓர் உணவையும் நாம் உண்டபின் அது நம் உடலோடு கலந்து ஒன்றாகிவிடும். நம் இரத்தமாக, தசையாக, எலும்பாக, நரம்பாக மாறிவிடும். உணவுக்குள்ள இந்த அடிப்படை குணங்களெல்லாம் இறைவனுக்கும் உண்டு என்பதை நிலைநாட்ட இயேசு இந்த வடிவை தேர்ந்தெடுத்தார் என்று நினைக்கிறேன். எளிய வடிவங்கள் அவருக்கு பிடித்த வடிவங்கள். எளிய உணவில், நாம் தினமும் உண்ணும் உணவில், நம் உடலாகவே மாறி நம்மை வாழ வைக்கும் உணவில் இறைவன் நம்முடன் வாழ்கிறார் என்பது நமக்கெல்லாம் தரப்பட்டுள்ள அற்புதமான கொடை. இணை பிரியாமல் எப்போதும் மனித குலத்துடன் தங்கியிருப்பதற்கு இயேசு இந்த வழியை நிறுவிச் சென்றார். இயேசுவின் பிரசன்னத்தை பற்றிய பல புதுமைகள் மனித வரலாற்றில் நடந்துள்ளன, இன்றும் தொடர்கின்றன. தங்களுடன் இறைமகன் இயேசு இருக்கிறார் என்ற அந்த ஓர் உணர்வால் எத்தனையோ உன்னத உள்ளங்கள் தங்கள் வாழ்வை அவருக்காக அர்ப்பணித்தனர். தன் உடலின் ஒவ்வொரு அணுவையும் மக்களுக்கென வழங்கிய இயேசுவின் திருவுடல் திருரத்த திருநாள் அன்று நாமும் மக்களின் நல்வாழ்வுக்கு ஏதோ ஒரு வகையில் நம்மையே வழங்கும் வழிகளை இறைமகன் நமக்கு சொல்லித்தர வேண்டுமென்று மன்றாடுவோம்.